முன்னொரு காலத்துல சிவனும் பார்வதியும் பூமிக்கு யாத்திரை வந்தாங்க. அப்போ பார்வதி தேவி நிறைமாச கர்ப்பிணியா இருந்தாங்க. இங்க இருக்கிற பூங்காவனம்ங்கிற இடத்துல அவங்களுக்கு பயங்கர களைப்பு, ரொம்ப தாகம் எடுத்துச்சு. உடனே பார்வதி தேவி எனக்கு தண்ணி வேணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க. அவரும் பக்கத்துல இருந்த கூவமாத்துல தண்ணி எடுக்க போனார். ஆனா திடீர்னு பெருமழை வந்து வெள்ளம் வந்துடுச்சு. அதனால சிவபெருமானால உடனே திரும்ப முடியல. இங்க பசியோட தாகத்தோட பிரசவ வலியோட காத்துக்கிட்டு இருந்த அன்னை பார்வதி, இனிமே என் கணவருக்காக காத்திருக்க வேண்டாம், பூலோகத்துல இருக்கிற பெண்களுக்கு பிரசவ வலி தாய்மை வரம்னு எல்லா துயரத்தையும் தீர்க்க நான் இங்கேயே நிரந்தரமா தங்கிடுறேன்னு முடிவெடுத்தாங்க. மெல்ல மெல்ல அவங்க படுத்திருந்த இடத்துல நிறைமாத கர்ப்பிணி பெண் படுத்திருக்கிற மாதிரியே ஒரு மமன் புற்று உருவாயிடுச்சு. அந்த புத்துதான் இன்னைக்கும் அங்க மூலவரா இருக்கு. திருப்பி வந்த சிவன் மனைவியை காணாம ரொம்ப கவலைப்பட்டு ஆவேசமா தாண்டவம் ஆடினார். அப்போ அம்மன் அசரீரியா பேச தான் ஏன் புற்றா மாறினேன்னு காரணம் சொன்னாங்க. அதனாலதான் அம்மனுக்கு பக்கத்துல சிவனும் தாண்டவராயனா இருக்காரு. ஒரு அம்மன் சந்நிதிக்கு எதிரே நந்தி இருக்கிறது இங்க ஒரு பெரிய சிறப்பு. இன்னொரு கதை. பொன்மேனின்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு கடன் வாங்கினதுக்காக மகிசுரன்னு ஒரு கொடியவ இந்த காடு முழுவதையும் ஒரே ராத்திரியில உழுது முடிக்கணும்னு முடியாத தண்டனை கொடுத்தான். பொன்மேனி வேற வழி இல்லாம அங்காளம்மனை வேண்டிட்டு உழ ஆரம்பிச்சாரு. அப்போ அவரோட கலப்பை ஒரு இடத்துல இடிச்சதும் அதுல இருந்து ரத்தம் வந்துச்சு. பயந்து மயங்கி விழுந்த பொன்மேனி கிட்ட அம்மன் அசரீரியா பேசினாங்க. நீ பயப்படாத, நீ உழுத இடத்துலதான் நான் புற்றா இருந்தேன். ஓம் பக்தி தான் என்ன காமிச்சிடுச்சு. இனிமே நான் அங்காள பரமேஸ்வரியா இங்கேயே இருந்து அருள் பாலிப்பேன்னு வரம் கொடுத்தாங்க. புற்றுல இருந்து வந்ததாலதான் இந்த பேரு புற்றூர்னு ஆரம்பிச்சு இப்போ புட்லூர்னு ஆகிடுச்சு. அங்கங்க வர்றவங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்கன்னு நிறைய பேர் இங்க வந்து அம்மனை வேண்டிக்கிறாங்க. குறிப்பா அம்மனோட கால்ல வச்சு உருண்டு வர்ற எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போனா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க.